2025க்கான விஷன் போர்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு விஷன் போர்ட் 2023ல் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். அதை நான் பண்ணும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஸ்பெசிஃபிக்லி ரிமெம்பர், ஏன்னா இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு 24ல் சொல்லுங்கன்னு. ஸோ எனக்கே ஒரு விஷயம் ஷாக்கிங்காக இருந்தது, என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஃபீல் ஆனிச்சு, நம்ம நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்ச கோல்களை நான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2024ல் 23ல் நடந்ததை சொல்லிட்டு 24க்கான கோலை போட்டேன். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி 24ல் நான் வச்சுருந்த கோலில் ஒரு சில ஒரு 5 மட்டும் உங்க கூட என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிவிட்டு 25க்கான என்னோட கோலை ஷேர் பண்ணுறேன். ஸோ 24ஓட விஷன் போர்டு தான் இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக, அதுவும் எப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பின்னட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சார்ட்டில் ஓட்டிட்டு பண்ணலாம். இந்த போர்டு அமேசானில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட 24ஓட கோல் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சில்வர் ப்ளே பட்டன் நம்ம சேனல் ரிசீவ் பண்ணிடுச்சு ஜூன் 24ல். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்களோட கோல் அப்படின்னு நம்ம ஒன்று செட் பண்ணோன்னா அதை ஒவ்வொரு வாட்டியும் அதை நம்ம பார்க்கும் போதும் அதுக்கான முயற்சியை போடணும். இந்த விஷயத்தில் என்னோடய முயற்சி நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரியான கண்டென்ட்டாகவும் கொடுக்கணும். ஸோ அதை நோக்கி அதை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணனால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது நான் செட் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ கொடைக்கானல் போக முடியுமான்னு தெரியல, வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, எப்படி போகிறதுன்னு தெரியலங்கிற ஒரு டவுட்டும் இருந்தது. பட் போக முடிஞ்சது. ஸோ அது ஒரு விஷன் போர்டோட ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு எனக்கு இங்கே தான் நான் போக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அமௌண்ட் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியுமா எல்லாமே பார்க்க முடிஞ்சது. இதில் நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஆஃப் சீசனில் போங்க நீங்கள் எங்கே டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதா இருந்தாலும். ஏன்னா நாங்கள் எப்போவுமே இதுக்கு முன்னாடி கேரளா போயிருக்கோம், காஷ்மீர் போயிருக்கோம். இங்கே எல்லாமே ஆஃப் சீசனில் ஜூலை ஆகஸ்ட் அப்படி போனோம். அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. பட் கொடைக்கானல் ஏப்ரலில் போனோம், ஏப்ரல் மே ஸ்டார்டிங் அந்த மாதிரி போனோம். இட்ஸ் சீசன் டைம். ஸோ ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பட் இட் வாஸ் க்ரௌடட். ஏன்னா எங்களுக்கு ஆஃப் சீசனில் போய் பழகினதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ ஆஃப் சீசனில் நம்மளால இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அடுத்தது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும்னு நினச்சோம். ஸோ முடிக்க முடியல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பட் அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது, நடுவில் கொஞ்சம் தடங்கல்கள் வந்தது. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இன்னும் 1 மந்தில் உங்கள் கூட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். February 2 ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளாக வெறும் பால் காய்ச்சறது மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண போகிறதில்ல சில காரணங்களுக்காக. ஸோ அவங்க கூட தான் இதை நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடலாம் கூட நான் இன்னும் இது ஷேர் பண்ணல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கண்டினியூஸாக என்ன தான் இருந்தாலும். ஏன்னா ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட் கட்டும் போது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து கோடு போட்டு தான் ஆரம்பிச்சிருந்தேன் 23ல். 24ல் வீடு கட்ட போகிறோன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவும் இதோட 2 டைம்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். 24ல் என்ன பண்ணேன், 25ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. மணி சேவிங் வீடியோ இல்லை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த 2 பிளேலிஸ்ட்டில் நீங்கள் எதில் போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ப்ளஸ் 23ஓட விஷன் போர்டு, 24ஓட விஷன் போர்டு ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ அடுத்தது இன்னொன்று நான் செட் பண்ணியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடுக்கு திங்ஸ் தேவைப்படுது. ஸோ அங்கே போயிட்டு எப்போவுமே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலே எல்லாருக்கும் தெரியும், எல்லா அமௌண்ட்டும் அதில் போடுற மாதிரி ஆகிடும். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, அதுக்கான பொருட்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக மல்லிகா ஃபர்னிச்சர் இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே சேவ் பண்ண ஆரம்பித்தேன். 8,000ல் ஆரம்பித்தேன். பட் நான் கிட்டத்தட்ட 1,20,000 அதில் சேவ் பண்ணேன். உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 1,20,000. ஸோ 1,30,000 இருக்குது. அவங்க ஒரு 10,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த 25க்கான விஷன் போர்டை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு நான் செட் பண்ணது. இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு என்ன இருக்கோ அதுவும் எடுத்துக்கலாம்.
ஸோ என்னோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் பண்ணலான் இருக்கேன். எப்படின்னா எல்லா மாதமும் ஒரு வாரம் செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் எப்போ பண்ணுறேனோ அது வந்துட்டு அந்த வாரம் வந்து உங்கள் கூட வந்து வாட்ஸ்அப் சேனலில் அந்த நோ ஸ்பெண்ட் சேலஞ்சை நான் பண்ணுறதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 Minute Journal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் அது ஃப்ரீ தான். அந்த ஆப் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நானாக வந்து ஒரு புக்கில் படித்தேன். மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிற புக்கில். ஸோ அதில் பார்த்து தான் அந்த 5 Minute Journal படிக்க ஆரம்பிச்சு. அது கண்டினியூஸாக எழுதணும்னு நினைக்கிறேன். அடுத்தது நல்ல கண்டென்ட் வந்து எப்பவும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மோர் தேன் மானிட்டரி வேல்யூ, மோர் தேன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட், இதெல்லாம் தவிர்த்து நம்மளுக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செல்ஃப் கேர். இந்த பிக்சர் வந்து நான் பின்னிட்டில் இருந்தால் எடுத்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரெசனேட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் செல்ஃப் கேரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இம்பல்சிவ் ஷாப்பிங்கை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும், கட்டுப்படுத்திக்கணும். அடுத்தது வந்து பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து டெட் ரீபேமெண்ட் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுனது எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கான தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக போடலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து புக்ஸ் இப்போவும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 24ல் வந்து நான் நினச்ச அளவுக்கு நல்ல புக்ஸ் படிக்க முடியல. நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு. ஸோ ஃபேமிலியில் இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்னால படிக்க முடியல. இந்த வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து செல்ஃப் கேரில் தான் இதுவும். ஸோ ஸ்கின் கேர் வந்துட்டு கண்டினியூஸாக இப்போ தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2-3 மந்த்ஸாக அது கண்டினியூஸாக பண்ணணும், நடுவில் விட்டுறக்கூடாது எதுக்காகவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கின் கேர் வந்து நீங்களும் பண்ணுங்கள். 30+ கண்டிப்பாக தேவைப்படுது. அடுத்த வருஷம் வந்து கன்னியாகுமரி போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஸோ அங்கே போகணும் அப்படிங்கிறது ஆசை. சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே பார்க்கணுன்றது ஆசை. ஸோ நடக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போகிறோம். புது வீட்டுக்கு போகிறதுக்கான எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னதான் தனியாக இருந்தாலும் என் கீழ் வீட்டில் வந்து எங்களோட இன்லாஸ் கூடவே இருந்து அப்படியே பழகிடுச்சு. ஸோ லைஃபே டோட்டலாக ரீசெட் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது வந்துட்டு லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு வரி அபவுட் டேஷ் பீப்புள். இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதை வச்சுருக்கேன்னா, நான் வந்து ஒரி பண்ணுற ஒரு விஷயங்களில் ஒன்று வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வரும்போது ஒரி பண்ணுவேன். எல்லாருக்குமே நிறைய பீப்புள் நிறைய தான் சொல்லுவாங்க, பட் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் ரொம்ப நடக்கும். ஸோ அதனால அடுத்து வந்து சூஸிங் எ புக் ஒரு ஃபோன். ஏன்னா வந்து நான் ஃபோன் பார்க்குற காரணத்தினால நிறைய புக்கு படிக்க மாட்டேங்கிறேன்னு எனக்கான தோணுது. ஸோ இது வந்து இந்த கோட்டை பார்க்கும்போது எனக்கு அதை ரிமைண்ட் பண்ணும். ஸோ இந்த வாட்டி நிறையா புக்கு படிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது இந்த வசனம் வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். த பெயின் தட் யூ ஹாவ் பீன் ஃபீலிங் கான் கம்பேர் டு த ஜாய் தட்ஸ் கம்மிங். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வலி இருக்கலாம், பட் ஜாய் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரம் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து என்னோட மூடையே எப்பவும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ மூடை ஃபாலோ பண்ணாமல் என்னோட பிளானை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்போவுமே வேர்ட்ஸை விட பிக்சர் வந்து அதிகமாக பேசும். ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ கிரேட்டர் குட் அப்படிங்கிறத எப்போவுமே நான் பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். நான் ஜீசஸை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன். அது வந்து நான் நிஜமாக நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஒரி பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை நம்பணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய பயன்பட்டுருக்கு நான் ஸ்கூல் படிக்கிற டைமில். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போயிடுச்சு. இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஜஸ்ட் 5 minutes தான் பண்ணுறேன். ஸோ அதை விட்டுறாமல் கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மெடிடேஷன் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.
ஸோ வந்து அது நல்லது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லாஸ்ட்டாக இருந்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லவ் யுவர் ஃபேமிலி. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷன் போர்டில் நீங்கள் டைரியில் எழுதி வைக்கிறது அதெல்லாம் விட விஷன் போர்டில் என்னென்னா, பிக்சர் வந்துட்டு 1000 பேசும். வேர்ட்ஸை விட பிக்சரே வந்து ஒரு கதையை அழகாக சொல்லும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகணும் 25ல். அதுக்கு வந்துட்டு கடவுள் உங்கள் கூட எப்பவும் இருப்பார். அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.